விளையாட்டு உள்கட்டமைப்புகளை சர்வதேச தரத்தில் மேம்படுத்திட 25 கோடி ரூபாய் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஒதுக்கீடு செய்துள்ளார். அண்மை செய்தியாக தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இதுகுறித்த முழுமையான விவரங்களை செய்தியாளர் மணிகண்டனிடம் கேட்டு பெறலாம். வணக்கம் மணிகண்டன், இது குறித்தான விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். எஸ்டிஏடி பொறுத்தவரையில பல்வேறு உட்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்தி சென்னை மட்டுமல்லாமல் தமிழகம் முழுவதும் ஒரு வாரத்திற்கு முன்பாக கேலோ இந்தியா இளையோர் விளையாட்டு போட்டிகளுக்கான 6வது பதிப்பை வெற்றிகரமாக நிறைவு செய்திருக்கிறது. இந்த சூழல்ல பல்வேறு போட்டிகள் தொடர்ந்து செஸ் ஒலிம்பியாடை தொடர்ந்து பல்வேறு போட்டிகளை தமிழக அரசின் சார்பில் தேசிய அளவிலான சர்வதேச அளவிலான விளையாட்டு போட்டிகளை நடத்துவதற்கு திட்டம் தீட்டியிருக்கின்றனர். இந்த நிலையில் சென்னை மாநகரின் விளையாட்டு உட்கட்டமைப்பில சர்வதேச தரத்துல மேம்படுத்திடுவதற்காக ரூபாய் 25 கோடியை தமிழ்நாடு முதலமைச்சர் ஒதுக்கி செய்து உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். குறிப்பாக முதல்ல விளையாட்டுத்துறைக்கென ஒரு தனி அமைச்சர் பதவியை 1999ஆம் ஆண்டு ஏற்படுத்தியதிலிருந்து பல்வேறு விளையாட்டுத்துறைக்கென முக்கியத்துவத்தை தமிழ்நாடு அரசு கொடுத்து வருகிறது எனவும் 2023-24ஆம் ஆண்டிற்கான இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை மானிய கோரிக்கையின் போது இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் சென்னையில் உள்ள 5 முக்கிய விளையாட்டரங்கில விளையாட்டு உட்கட்டமைப்பு வசதிகளை ரூபாய் 25 கோடி மதிப்பீட்டில் மறுசீரமைத்து மேம்படுத்தப்படும் என அறிவித்ததாகவும் அதன்படி 25 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட பழமையான விளையாட்டு உட்கட்டமைப்புகளை சர்வதேச தரத்திற்கு உயர்த்தி மேம்படுத்திட மேயர் ராதாகிருஷ்ணன் ஹாக்கி விளையாட்டரங்கம் ரூபாய் 11 கோடியே 34 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டிலும், ஜவஹர்லால் நேரு உள் விளையாட்டு அரங்கம் 2 கோடியே 35 லட்சம் மதிப்பீட்டிலும், ஜவஹர்லால் நேரு விளையாட்டு அரங்கம் 5 கோடியே 71 லட்சம் மதிப்பீட்டிலும், வேளச்சேரியில் இருக்கக்கூடிய எஸ்டிஏடியின் கீழ் இயங்கக்கூடிய அக்வாட்டிக் காம்ப்ளெக்ஸ் நீச்சல் குள வளாகம் 4 கோடியே 72 லட்சம் மதிப்பீட்டிலும், நுங்கம்பாக்கம் டென்னிஸ் விளையாட்டு அரங்கம் 88 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டிலும் மேம்படுத்தப்பட மொத்தமாக 25 கோடி ரூபாயை நிதி வழங்கி அரசாணை பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் இந்திய விளையாட்டுத்துறையின் தலைமையகமாக தமிழ்நாட்டை மாற்ற வேண்டும் என பல்வேறு திட்டங்களை தொடர்ந்து பல்வேறு போட்டிகளை சென்னையில நடத்தி வரக்கூடிய சூழ்நிலையில சென்னையில பிரதானமாக முக்கியமான வீரர்கள் பயிற்சி மேற்கொள்ளக்கூடிய எஸ்டிஏடியின் கீழ் வரக்கூடிய பழமையான 25 ஆண்டுகளுக்கு மேல் உள்ளக்கூடிய இந்த உள் விளையாட்டரங்கம் விளையாட்டரங்குகளை புதுப்பிப்பதற்காக 25 கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. மணிகண்டன், விவரங்களுக்கு நன்றி.